2 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. இயர் எண்டே வந்துருச்சு. ஏகப்பட்ட பிளான்ஸ் இருந்தது வழக்கம் போல். இந்த இயரும் அது எதுவுமே நடந்த மாதிரி தெரில. ஒரு 2 இயர்ஸ் பேக் ஆல் இந்தியா தியேட்ரிக்கல் டூர்னு ஒன்று ஆரம்பித்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது. பர்சனலாக எனக்கும் சேனலுக்கும் அது ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது. அந்த இயர் எண்டில் நான் இந்த இயர் என்ன பண்ணேன்றதை பற்றி ஒரு சின்ன சம்மரி மாதிரி புலம்பி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். லாஸ்ட் இயர் அது எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு. இன்ஃபேக்ட் 2 இயர்ஸ் பேக் டெய்லி ஒரு வீடியோ, டெய்லி ஒரு படம் பார்த்துட்டு அதை பற்றின ஒரு வீடியோன்றது ரெகுலராக வச்சுருந்தேன். ஒரு 1 இயருக்கு மேலேயே. லாஸ்ட் இயரே அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தது. ஐ மீன் நானாக தான் ஸ்டாப் பண்ணேன். போதும், புதுசாக எதனா ட்ரை பண்ணலான்னு. ஆனால் அதுக்காக எதனா ஒர்க் பண்ணனான்னு கேட்டால் பெருசாக இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த வருஷமும் அதே தான். இந்த வருஷம் இன்ஃபேக்ட் புதுசாக பெரிய தேட்டர் கூட நான் போய் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. 1 or 2 தான் இருக்கும். இந்த ஹோல் இயரில் புது தேட்டராக நான் போனது. படங்கள் வழக்கம் போல் தேட்டர்ஸில் நிறையா தான் பார்த்துட்ருக்கோம். ஓடிடிலையும் நிறையா தான் பார்த்துட்ருக்கோம். அது விஷயம் இல்லை. புதுசாக போய் ஒரு தேட்டர், வேறு ஏதோ ஒரு ஊரில் உள்ள ஒரு தேட்டரை போய் ஃபஸ்ட் டைமாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுங்கிறது இந்த வருஷம் பெருசாகவே குறைஞ்சிருச்சு. என்னோடய மிஸ்டேக் தான். நான் அதுக்கான எஃபோர்ட் எடுத்து எதுவும் பண்ணலை. ஸோ இது இந்த வருஷத்துக்கான சம்மரியாக இருக்கணுன்றதுக்காக தான் இது. ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எனக்கு பர்சனலாக இந்த வருஷம் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான படங்கள் பார்த்துருக்கேன்றது. ஆப்வியஸாக 2023 கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கிடையாது. ஏன்னா அப்போ சொன்னது போல் 2023லலாம் டெய்லி ஒரு மூவி, டெய்லி ஒரு வீடியோன்னு இருந்தது. 2024 அது பெருசாகவே நிப்பாட்டினேன். படங்கள் பார்த்தது கொஞ்சம் கம்மி இந்த இயரை கம்பேர் பண்ணால் 2024. இந்த வருஷம் ஏகப்பட்ட படங்கள் பார்த்தேன். சேட்லி நிறையா படங்களுக்கான வீடியோ மேக் பண்ண முடியல. ஈவன் இப்போது நான் ரெட்டத்தில் கூட போய் பார்த்துட்டு அதுக்கான வீடியோ பண்ண முடியாமல் தான் போச்சு. அது இதுக்கப்புறம் பண்ணிட்டு எனக்கு அந்த படம் பிடிக்கல, அவ்வளோதான். ஸோ அதை பற்றி அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கான விருப்பமும் வரல. அது அப்படியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி எதுவும் போயிடாமல் படங்கள் பார்க்க அதை அப்படியே வீடியோவாகவும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு நியூ இயர் எல்லாமே புதுசாக மாறிடும். புதுசாக இருக்குங்கிறது இல்லை. நாம் இறங்கி வேலை பார்க்குற வரை இங்கே எதுவும் மாறப்போகிறது இல்லை, புரியுது. ஸோ ஐம் கோயிங் டு ஒர்க் ஆன் தட். ஐ ஹோப் யூ ஆல்சோ டூ தட். பார்க்கலாம். இந்த வருஷத்துக்குன்னு, ஐ மீன் 2026க்குன்னு சில பிளான்ஸ் இருக்குது. இதுவரை விட்டு போன நிறையாவும் பண்ணணுன்னு இருக்கேன். அண்ட் அது இல்லாமல் புதுசாக நிறையா ட்ரை பண்ணணுன்னு இருக்கேன். என்ன ஆனாலும் 2026 எண்டுக்குள்ளே அதுக்கான ஒரு சின்ன ட்ரையாவது கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கணும். ஸோ எனக்கான அதுக்கு எனக்கு நானே பண்ணிக்கிற ஒரு ப்ராமிஸ் மாதிரி தான் இந்த வீடியோ. 2026ஓட December 31 அது பண்ணியிருக்கேனா இல்லையாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஐ ஹோப் இது ஒரு ஹாப்பியான இயராக எல்லாருக்கும் அமையும்னு பார்க்கலாம். பாய்.